இப்போ பாஸ்பேட் பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். பாஸ்பேட் பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட்னால் இது வந்து மோஸ்ட் வைட்லி யூஸ்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து மோஸ்ட் வைட்லி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட யூசஸ் வந்து காஸ்டிங் ஹை ஃபியூசிங் அலாயை வந்து காஸ்ட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. ஹை ஃபியூசிங் நோபல் மெட்டல் அலாய், அதுக்கப்புறம் வந்து பேஸ் மெட்டல் அலாய் லைக் நிக்கல் குரோமியம், கோபால்ட் குரோமியம், இதெல்லாமே வந்து ஹை ஃபியூசிங் நோபல் மெட்டல் அலாயாக இருக்குது. இப்போ வந்து டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து பாஸ்பேட் வாட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட் ஷுட் பி ஹீட்டட் at the casting temperature. The excess is about of 1100 degree to 1300 degree Celsius of the casting alloy. Composition வந்து powder and liquidல வந்து இருக்குது. These are the should have a heating to reduce the zone வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஹீட் பண்ணாலும் zone வந்து ரெடியூஸ் பண்ணுது. இப்போ வந்து ரெஃப்ராக்டரி மெட்டீரியல் ஃபில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெட் பாக்ஸில் வந்து பிடிச்சிட்டு இதோட காம்போசிஷன் வந்து 352 இருக்குது. என்ன காம்போசிஷன் என்ன சொல்லலாம்னா, பவுடர் அண்ட் லிக்விட் இருக்கா. பவுடர் வந்து அமோனியம் டை அசிட்டிக் பாஸ்பேட்னு சொல்கிறாங்க. இது வந்து இட் கிவ் டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ரூம் டெம்பரேச்சர் அண்ட் த சாலிபிள் இன் வாட்டர் இட் ப்ரொவைட் த பாஸ்பேட் அயான். அதுக்கப்புறம் வந்து இட் ரியாக்ட் வித் த silica high temperature is increasing in the strength of the casting temperature. Silica of the quartz and the cystobalate 8% of the function of the refractory. Magnesium oxide வந்து இருக்குது. பவுடரில் வந்து மெக்னீஷியம் ஆக்சைடு, சிலிக்கா இருக்குது. சிலிக்கா வந்து கிறிஸ்டோபலேட் கேலேட் ரெஃப்ராக்டரியாக இருக்குது. மெக்னீஷியம் ஆக்சைடு, கார்பன் வந்து சம் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பன். தீஸ் ஆர் தி அப்புறம் வந்து கார்பன் ஃப்ரீ carbon helps to provide clean of the casting. It helps to easier the divestment from the mold and incompactable liquid. வந்து the phosphate bonded investment is mixed in the spherical liquid supplied by the manufacturer. This liquid form of silica soil in the water. The higher temperature expansion வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லிக்விடில் வந்து பாஸ்பேட் பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் லைக் மேனுஃபேக்சரிங் லிக்விட் வந்து சிலிக்கா சாயில் இன் வாட்டர் அதுக்கப்புறம் வந்து தெர்மல் செட்டிங்காக வந்து இருக்குது. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் ரெஃப்ராக்டரி மெட்டீரியல் ஃபில்லர் வந்து சிலிக்கா தான் இருக்குது. சிலிக்கா தான் ரெஃப்ராக்டரி மெட்டீரியலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெஃப்ராக்டரி மெட்டீரியலாக சிலிக்கா வந்து குவாட்ஸ் அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டோபேலேட் மிக்சரு இந்த 2 ஃபார்மில் வந்து இருக்குது. இப்போ வந்து 80%. இதோட ரோல் வந்து தெர்மல் ஷாக் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ராக்டிவ்னஸ் இட் ப்ரொவைட் த ஹை தெர்மல் எக்ஸ்பான்ஷன். பைண்டரில் வந்து இது வந்து மெட்டீரியல் இஸ் retained to the setting reactions is continue between the potassium and magnesium water. பைண்டரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,